Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 968 part 2. ஓபன் பண்ணா நம்ம ரோஜரோட டிராவல் சும்மா சூப்பரா போயிட்டு இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஓடன் பார்த்துட்டு இந்த ஏரியாவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு இழுச்சுக்கிட்டே கேட்பாரு. அது வேற எந்த இடமும் இல்ல, லேண்ட் ஆஃப் ஆனோ. ஏன்னா அங்க தானே அடுத்த பானகிளிஃப் இருக்குது. அதனால அதையும் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு இடம் இருக்குது. அதான் அந்த ஜோ நடமாடும் எலிஃபண்ட். அங்க இருக்க பானகிளிஃபையும் பார்த்து கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க சூப்பரா அந்த கடைசி ஐலாண்டுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த கடைசி ஐலாண்ட்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குதுன்னு ஒண்ணு எப்பண்டா உடனுக்கு அதை போய் பார்ப்போன்னு இருக்குது. எல்லாம் நல்லா ஜாலியா வளைச்சு போயிட்டு இருப்பாங்க. எப்பவும் போல கப்பல்ல வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும். அத்தனை பேத்துக்கு அவ்வளோ ஆர்வம். அந்த டைம் டோக்கி பாத்தீங்கன்னா முடியாம அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவா. உடனே படுக்க போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு. அதாவது டோக்கிக்கு வந்து லேண்ட் ஆஃப் ஆனோக்கு போகணுங்கிறது மட்டும்தான் எய்ம். ஆனா அவ ஓடனை கல்யாணம் பண்ணதுனால அவன் கூடயே அவனையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் முரட்டு பயிலுங்க. அவனுக்கு நல்லா ஜாலியா டிராவல் பண்ணி போவானுங்க. ஆனா அவளால அது முடியுமா? முடியாது. வீக் பாடி. இப்படியே டிராவல் பண்ணானா டெட் பாடி ஆயிருவா. அதனால இதுக்கப்புறம் அவ டிராவல் பண்ணக்கூடாது. இந்த லேண்ட் ஆஃப் ஆனோலயே அவளோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு. பாவம் இதுக்கு மேல டிராவல் பண்ணா செத்துருவாளே. ஓடனுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஒரு 3 தீவு தான் போறாங்க இந்த வானோட சேர்த்தி. அந்த டைமுங்கும் போது இப்படி ஆயிருச்சேன்னு ஒரே பீலிங். எப்படியும் இவளை விட்டுட்டு தனியா போக முடியாது. அப்படின்னா ஓடனுமே அவரோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ணுமே. உடனே தான் டாக் ஸ்டோமும் கேட் வைப்பரும் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நாங்க லேண்ட் ஆஃப் ஆனோல டோக்கி, ஹியோரி, மொமோனோசுகே இவங்க எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கிறோம். ஏன்னா டோக்கிக்கு லேண்ட் ஆஃப் ஆனோ பத்தி எதுவும் தெரியாது. அதனால தான் அவனுக்கு அவ கூட இருந்தாங்கணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. உடனே ஓடன் அதெல்லாம் வேண்டாம், நானே அவ கூட இருக்கிறேன்னு சொல்ல வரும்போது அவ எந்திரிச்சு உட்காந்துட்டு இல்ல நீங்க போகணும்னு சொல்லி ஓடனை அந்த அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ண சொல்லுவான். ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனோ ரொம்பவே கட்டுப்பாடா இருந்தவன தான் அவன் அங்கிருந்து வெளியில வந்து அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அந்த அட்வென்ச்சரை ஓடன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான். அதை முடிச்சிட்டாருன்னா அவர் லைஃபும் ஃபுல்ஃபில் ஆயிரும். அதனால அந்த அட்வென்ச்சரை நீ விட வேண்டாம். அப்படி நீ விட்டினா நான் டெஃபினட்டா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். என்ன ஓகேவாம்பா? இதுக்கு மேல அவன் என்ன சொல்ல முடியும்? அப்படியே கட் பண்ணி லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க குறிய காட்டுறாங்க. நம்ம கின்னு பாத்தீங்கன்னா புத்தக புழுவாவே மாறிட்டாரு. கேப்புடாம மனுஷன் படிச்சுக்கிட்டே இருக்காருன்னா பாருங்களேன். அப்போ ரைஸோ வந்து அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு வருவான். ஏன்டா ஏன் இப்படி 10 நிமிஷத்துல சாகிற மாதிரி ஓடி வர்ற? என்ன மேட்டர்னு கேட்டா இந்த மாதிரி பைரட்சி பொண்ணு லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்திருக்குன்னு சொல்லுவானா? அப்படின்னா கண்டிப்பா அது ஓடனா தான் இருக்கணும். வா போலான்னு சொல்லி இவங்க குரூப்ல இருக்க அத்தனை பேருமே கிளம்பி போயிருவாங்க. உடனே இறங்கிட முடியாதுல்ல, வர்றவனுக்கு யாரு என்னன்னு தெரியணுமே. ஓடன் இல்லாம வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா தாக்குதல் நடத்த வேண்டி இருக்குது. அதனால மாறு வேஷத்துல எப்படி மாறு வேஷத்துல கோமண துணிய மூஞ்ச கட்டிட்டா மாறு வேஷம். சரி அப்படி ஒரு பயங்கரமான கெட்டப்ல போய் ஒளிஞ்சிருந்து ஒயிட் பியர்டோட கப்பலா தான் இருக்குன்னு நினைச்சு பாப்பாங்க. ஆனா அந்த கப்பல் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. அப்ப அவங்களுக்கு லைட்டா சந்தேகமாகும். ஆனா ஓடனு சிரிச்சுக்கிட்டே அந்த கப்பல்ல இருந்து இறங்குறத பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வந்துடும். அடிச்சு புடிச்சு ஓடனை நோக்கி ஓடனு கத்திக்கிட்டு வேகமா ஓடி வருவாங்க. நான் கூட வந்த வேகத்துல ஓடன் மேல பாஞ்சி அவங்க பாசத்தை புலிவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதான் இல்ல. அப்படியே அங்க மண்டி போட்டு மரியாதை கொடுப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஒழுக்கம். படிச்சு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் உடனே இதுதான் என் ஒய்ஃப், இதுதான் என்னுடைய 2 குழந்தைகள் ஹியோரி, மொமோனோசுகேன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அவ்வளவுதான் அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். என்ன மனுஷன் டோட்டலாவே மாறிட்டாரேன்னு. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஆனா கின்னு யோசிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இனிமேட்டு கொசுகி கிளானோட ஃபியூச்சரே மொமோனோசுகே கையில தான் இருக்குது. சூப்பரு, கொசுகி கிளானுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிட்டான்னு சந்தோஷம். அதுக்கப்புறம் உடனே கிண்டல் பண்ணுவாங்க. தலைவரே உங்கள மாதிரி இல்லாம உங்க பையன் பயங்கர பிரில்லியண்டா இருப்பான் போலயே. எங்களுக்கு பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நல்ல வேலை உங்கள மாதிரி இல்ல. அது வரைக்கும் எங்களுக்கு நிம்மதினு சொல்லிட்டு விழுந்து சிரிப்பாங்க. அதெல்லாம் ஓகே, என்னடா ட்ரெஸ் இதுன்னு கேட்பாரு. பார்த்தா அத்தனை பேருமே ஒட்டு போட்டு தச்சு வச்சிருப்பாங்க. அந்த டிசைன் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும். அப்போ கின்னு ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வருவான். இந்த மாதிரி நாங்க உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களால எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறிய நல்லபடியா பாத்துக்கிட்டோம். சொல்ல போனா குறிய மட்டும் இல்ல, மொத்த ஐலாண்டையும் தான். ஆனான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவன் சொல்ல வருவான். டோக்கி சொல்ல விடாம தடுத்துருவான். ஏன்னா அவன் சீரியஸா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் ஓடன் அவரோட டிராவலை கண்டினியூ பண்ணாம இங்க லேண்ட் ஆஃப் ஆனோலே இருந்துருவாரு. அதுக்கப்புறம் அவரோட அட்வென்ச்சர் ஜேர்னி இதோட முடிஞ்சு போயிடும். சோ அவர் போகட்டும் விடுங்கன்ன உடனே அவங்களுக்கு புரியல இது போகட்டுமான்னு. அவருக்கு என்னடான்னா அவங்களோட மூஞ்ச பார்த்து கூட சொல்ல முடியாம திரும்பி நின்னுட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு தான் வருவேன், ஆனா சீக்கிரமாவே வந்துருவேன் உடனே எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகி இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணல, அடிச்சு புடிச்சு கப்பலை ஏறி கிளம்பிட்டாரு. எல்லாம் தேம்பி அழுதுகிட்டே உடனே போகாதீங்க இருங்கன்னு எவ்வளவோ கத்துவானுங்க. திரும்பி பார்க்கல. ஏன்னா திரும்பி பார்த்தாருன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துருவாரு. அதனால அவனே
கெஞ்சி பார்த்துட்டானு கதறி பார்த்துட்டானு ஒன்னும் வேலைக்கு ஆகலன்னு ஒண்ணு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. அப்ப அந்த டைம் இடையில லேண்ட் ஆஃப் ஆனவை காட்டுவாங்க. அங்க ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் வந்து உருவாயிருக்குது நல்லாவே தெரியும். ஒரே புகையா போயிட்டு இருக்கும். அதை ஓடன் வந்து நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திரும்பி பார்த்திருந்தாருன்னா டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். சரி இப்ப பார்க்கல, உள்ள என்ட்ராகும் போது தெரிஞ்சிருக்காதா? என்னமோ ஒண்ணு போங்க. ஆனா அவர் அதை நோட் பண்ணல. ஆனா லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க அந்த பானகிளிஃபோட காப்பி எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு தான் ரிட்டனே போயிட்டு இருப்பாங்க. மனுஷன் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லேண்ட் ஆஃப் ஆனோக்கே வந்தாரு. வந்த சில மணி நேரத்திலேயே கிளம்பிட்டாருன்னு ஒண்ணு அங்க எல்லாம் வண்டியா திட்டிட்டு இருப்பாங்க. கேட்டும் கேட்காத மாதிரி போவாரு. ஒன்னு ரோஜர் வந்து டே வீணா போனவனே ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்பாரா. கொய்யால நான் போயிட்டேன்னா நீ அந்த ஸ்கிரிப்ட உட்காந்து படிப்பியா அப்படின்னு கேட்டவனே ரோஜருக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கணுங்கிற நிலைமை பண்ணித்தானே ஆகணும். சரின்ட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப என்னன்னா ஓடனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு மொத்த லேண்ட் ஆஃப் ஆனோக்குமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால யாருக்கு பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த உரோச்சிக்கு தான். ஏன்னா அவன் தான் பயங்கரமா பிளான் பண்ணி இப்ப ஷோகன் ஆயிட்டானே. அந்த கிளவி இன்னும் ஏத்தி விடுவா. என்னதான் ஓடன் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோ விட்டு போயிட்டாலுமே கொசுகி கிளானோட வாரிசு கண்டிப்பா உனக்கு பிரச்சனையா வருவான். அதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இல்லன்னா உன்னால நிரந்தரமான ஷோகனா இருக்க முடியாதுன்னு உடனே உரோச்சியோட அந்த வில்லத்தனமான ஃபேஸ பாக்கணுமே. அவ்வளோ கொடூர கொலவெறியில இருப்பான். சரி இதுக்கப்புறமும் ஷோகனா இருக்கணும்னு அந்த உரோச்சி என்னென்னலாம் காவாலித்தனம் பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.